பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். 5ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். சங்கீதம் 5:3. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இந்த சங்கீதத்தில் தாவீது சொல்கிறாரு, கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டு அருளுவீர், நான் காலையிலே ஆயத்தமாகி காத்திருப்பேன். தாவீதுடைய அனுபவத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆண்டவர் பற்றி சொல்கிறார், நீ காலையிலே என் சத்தத்தை கேட்டு அருளுவீர், நான் ஆயத்தமாகி காலையிலே காத்திருப்பேன். பாருங்க, பொதுவாக சில நபர்களை அதிகாலையிலே போனால் பார்க்க முடியும், சில நபர்களை மத்தியானம் போனால் பார்க்க முடியும், சில நபர்களை மாலையில் போனால் பார்க்க முடியும், சில நபர்களை காலையில் ஆஃபீஸ் திறந்த உடனே காலையில் பார்க்கலாம், சில இடங்களில் குறிப்பிட்ட இடத்துல பார்க்கலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவனை பார்ப்பது அதிகாலையில் பார்க்க முடியும். நீதிமொழிகள் 8:17 வாசிக்கும் போது, அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சாலமன் சொல்கிறார். அதிகாலையில் தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். இன்றைக்கு அதிகாலை அநேகருடைய வாழ்க்கையில் இல்லாத ஒன்றாய் காணப்படுகிறது. அதிகாலை இருக்குது, ஆனால் அதிகாலை அவர்கள் காண்கிறது இல்லை. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் அதிகாலை தான் அவளுக்கு நடுராத்திரியாக இருக்குது. தூங்கி விழிப்பது பொழுது விடிந்து பல மணி நேரம் ஆன அப்புறமா தான் இருக்கிறது, எழும்புகிறார்கள். ஆனால் தாவீது சொல்கிறாரு, கர்த்தாவே, காலையில் என்னுடைய சத்தத்தை கேட்பீர். அப்படியானா நம்முடைய ஜெபத்தைக்கு பதில் தருகிறதான, ஜெபத்தை கேட்கிறதான நேரம் காலை வேளை என்று தாவீது இங்கே அறைகூவு காண்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ தேவை இருக்கிறது, எத்தனையோ காரியங்களை நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தாவீது சொல்கிறாரு, அதிகாலையில் நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன் என்பதாக. இன்றைக்கி எத்தனை பேர் அதிகாலையில் ஜெபிக்கிறோம், எத்தனை பேர் அதிகாலையில் ஆண்டவரை கூப்பிடுகிறோம், எத்தனை பேர் அதிகாலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறோம். மார்க்கு 1:35 நான் வாசிக்கும் போது, ஆண்டவரை இயேசு அதிகாலையில் அதிக இருட்டோடு எழும்பி வனாந்தரமான ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரை இயேசு நம்ம எல்லாருக்கும் முன்மாதிரியாய் காணப்படுகிறார். அதிகாலை வேளையில், அதிகாலை எப்போது அதிக இருட்டான வேளை, அதிக இருட்டான வேளையில் ஆண்டவரை இயேசு நமக்கு முன்னோடியாக முன்மாதிரியாக ஜெபம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். அதிகாலை எழும்பி நம்ம ஜெபிக்க வேண்டியது மிக தேவை. அதிகாலை எழும்பி ஜெபித்தா நம்ம என்ன கிடைக்கும்? அதிகாலையில் பனி விலகின உடனே ஒரு விதமான உருட்சியான வஸ்து அந்த தரையெல்லாம் இருந்தது ஜனங்கள் கண்டார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படியானா மன்னா கிடைக்கக்கூடிய நேரம் அதிகாலை நேரம். அதிகாலையில் போனால் மன்னா கிடைக்கும். யார் அதிகாலையில் மன்னா பொறுக்க போகவில்லையோ அவருடைய வாழ்க்கையில் அன்றைக்கு பட்டினியாக இருப்பார்கள். மன்னா பொறுக்கிற தானே சாப்பாடு. இன்றைக்குள்ள மன்னா நாளைக்கு பூச்சி பிடிச்சிடும், நாற்றம் எடுத்துரும். அப்படியானா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவர்களுக்கு புதிய ஆகாரத்தை கொடுக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி மன்னாவை பொறுக்க வேண்டும். பொழுது விடிந்த பிற்பாடு, அது சூரியன் உதித்த பிற்பாடு அந்த மன்னா உருகி போகும். அப்போ உருகி போகும் என்பதாக பொறுக்க வேண்டுமோ அதிகாலை வேளையில் எழும்பி பொறுக்க வேண்டும். அப்போ அதிகாலை எழும்புமானா நமக்கு ஆகாரம் கிடைக்கும், நமக்கு சாப்பாடு கிடைக்கும். சாப்பாடு வேண்டுமானா அதிகாலை வேளையில் நாம் எழும்ப வேண்டியது மிக அவசியம். ஆண்டோடைய வார்த்தை வேண்டுமானா 119 சங்கீதம் 147 வசனத்தில், நான் அதிகாலையிலே சத்தமிடுவேன், உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருப்பேன் என்று தாவீது அந்த சங்கீதக்காரன் சொல்கிறார். அங்கே அடுத்த வசனம் வாசித்தா, உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய வசனத்துக்காக என்னுடைய கண்கள் குறித்த ஜாமத்து முன்பாக எழுந்துள்ளும், விழித்து கொள்ளும் என்று அங்கே சொல்கிறார். அப்படியானா அதிகாலையில் சத்தமிடுவேன், உம்முடைய வசனத்தை காத்திருப்பேன், உம்முடைய வசனத்துக்காக என்னுடைய கண்கள் குறித்த ஜாமத்து முன்பதாக விழித்து கொள்ளும் என்று அந்த சங்கீதக்காரன் சொல்கிறார்.
பாருங்க, பரிசுத்தவான்களுடைய அனுபவங்கள். ஆண்டோட வார்த்தை நமக்கு வேண்டுமானா அதிகாலையில் எழும்பி ஆண்டோட சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அதிகாலையில் ஆண்டவர் நமக்கு வார்த்தைகளை தருகிற தேவனாக இருக்கிறார். நன்றா புரிந்து கொள்ளுங்க. அதிகாலை நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாரு. அதிகாலையில் மன்னாவை சாப்பாடு தருகிறாரு. அதிகாலையில் ஆண்டோட வார்த்தை ஆண்டவர் தருகிறார். இவைகளை நம்ம விரிவாய் தியானிக்க வேண்டும். பாருங்க, அதிகாலை நமக்கு ஆண்டோட வார்த்தையை கொடுக்கிறார். இந்த வார்த்தை எப்படிப்பட்டது? மனுஷன் 44 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டோட வார்த்தை மிக அருமையானது. இந்த வார்த்தை வல்லமை உள்ளது. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்கினார் என்று நான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 4 கடைசியில் வாசிக்கும் போது, இந்த ராஜாவின் மனிதன் அந்த வார்த்தையை நம்பி போன போது அவருடைய மகன் சுகமாக்கப்பட்டான் என்று வேதத்தில் படிக்கிறோம். நம்ம இது ஆழமாக விரிவாக தியானிக்க முடியும். ஆனால் இந்த அதிகாலையில் அநேகர் எழும்புறதில்லை. அதிகாலையில் ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை கொடுப்பாரானா, ஒரு வசனத்தை கொடுப்பாரானா எவ்வளவு மேன்மையானது பாருங்க. இந்த 120 சொல்கிறான், ஆண்டவரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாவான். அப்போ அந்த ஒரு வார்த்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதிகாலை எழும்ப வேண்டியது மிக தேவை, மிக தேவை. அப்போ அதிகாலையில் நான் எழும்பி ஆண்டோட சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்ல 119 147 நான் அதிகாலையில் சத்தமிடுவேன், உடைய வார்த்தைக்காக காத்திருப்பேன். குறித்த ஜாமத்து முன்பதாக உடைய வார்த்தைக்கு என்னுடைய கண்கள் விழித்து கொள்ளும். ஆண்டோட வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதிகாலையில் எழும்ப வேண்டியது மிக அவசியம். மாத்திரமில்லை, எரேமியா சொல்லும்போது புலம்பல் 3:24 சொல்லுகிறாரு, உங்களுடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. அப்போ ஆண்டோடைய கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் காலைதோறும் அந்த கிருபை புதிதாய் காணப்படுகிறது. புதிய கிருபை ஆண்டவர் தருகிற தேவனாய் காணப்படுகிறார். இன்றைக்கி எத்தனை பேர் ஆண்டோடைய கிருபை பெற்றுக்கொள்கிறோம்? கிருபை என்று சொல்லும்போது ஏதோ பெரிதாகன காரியங்களை சிலர் நினைக்கிறார்கள். நம்முடைய வாயை அடைப்பதற்கு அல்லது நம்முடைய வாயை கட்டுவதற்கு. நான் சங்கீதத்தில் வாசிக்கும் போது, என்னுடைய வாய்க்கு காவல் வையும், என்னுடைய உடல் வாசலை காத்தரலும் என்று சொல்கிறார். நம்முடைய வாயை அமைதியாய் மூடி வைத்திருப்பதே அல்லது வாயை காத்து கொள்வதே ஒரு பெரிய கிருபை. நாவினால பாவம் செய்யாதபடி துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் நாவை கடிவாளத்தில் அடக்கி வைப்பேன் என்றேன் என்று 139 சங்கீதம் 1 வாசிக்கிறோம். அப்போ துன்மார்க்கன் நமக்கு முன்பாக இருக்க மட்டும் நம்முடைய வாயை கடிவாளத்தில் அடக்கி வைப்பது நம்முடைய ஒரு கிருபை. இந்த வாயை அடக்க யாரால முடியாது. யாக்கோபு சொல்கிறாரு, நாவை அடக்க ஒரு மனிதனால் முடியாது. அப்படிப்பட்டதான கிருபை. இப்படிப்பட்ட அந்த கிருபை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த கிருபை எப்போ பெற்றுக்கொள்ள முடியும்? காலைதோறும் ஆண்டுடைய கிருபை புதிதாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இப்படி காலையில் அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அநேகருடைய ஒரு சந்தேகம் அல்லது அநேகருடைய ஒரு கூற்று, காலையில் எப்படி எழும்புவது? ஆனால் ஆண்டவர் காலைதோறும் எழுப்புகிறார். ஏசாயா 50:4 வாசிக்கும் போது அவர் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் என்று வாசிக்கிறோம். எத்தனை பேர் படுத்தவர்கள் மரண நித்திரை அடைந்து விட்டார்கள். நாம் 2 ராஜாக்கள் 19 அதிகாரத்தில் வாசிக்கும் போது சனகரிப்புடைய சேனை இரவில் தூங்கினார்கள், காலையில் பிரேதங்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் காலைதோறும் நம்மை ஆண்டவர் எழுப்புகிறார். எல்லாரும் எழுப்புகிறார். ஏதோ ஒரு கோணத்தில் ஒரு இயற்கை உபாதை மூலமாகவோ அல்லது ஒரு கிட்ட கனவோ போட்டோ ஏதோ ஒரு கோணத்தில் ஆண்டவர் நம்மை எழுப்புகிறார். நாம் என்ன செய்யறோம்? எழும்பி மறுபக்கமாய் புரண்டு படுத்துக் கொள்ளுகிறோம். ஆகையினாலும் கிருபை இழக்கிறோம். காலையில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை இழந்து விடுகிறோம். இந்த ஏசாயா 50:4 நீங்கள் வாசிப்பீங்களான்னா, எழுப்புகிற தேவன் எழுப்பி விட்டுட்டு போகிறதில்லை. அவங்க சொல்லப்படுகிறது, இளைப்படைந்தவனுக்கு சமயத்தேற்று வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராய் ஆண்டவர் எனக்கு கல்விமான் நாவை கொடுக்கிறார். அப்போ காலை எழுப்பி நமக்கு கல்விமான் நாவை கொடுக்கிறாரு. காலையில் எழுப்பி நமக்கு கல்விமான் நாவை. நம்ம பேதையாக இருக்கலாம், பேதையானாலும் திசை கெட்டு போவதில்லை. பேதையாக இருக்க நமக்கு கல்விமான் நாவை கொடுக்கிற தேவன். மாத்திரமல்ல, அதே வசனத்தில் வாசிக்கிறோம், நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அப்படியானா காலையில் அவர் நம்மோடு பேசுவார். நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார்னு சொல்ல வேண்டுமானா அவர் காலைதோறும் நம்மோடு பேசுவார். காலைதோறும் பேசுவார். அவர் பேசுகிற சத்தத்தை கேட்க வேண்டுமானா நான் காலைதோறும் எழும்ப வேண்டியது அவசியமாக இருக்குது. பாருங்க, காலையில் என்னுடைய சத்தத்தை நீர் கேட்பீர், காலையில் உங்களுடைய சத்தத்தை கேட்க பண்ணுவீர். அப்போ காலையில் ஆண்டவரோடு உள்ள உரையாடல், நம்முடைய சத்தத்தை அவர் கேட்பார்.
அவருடைய சத்தத்தை நாம் கேட்போம். எவ்வளவு முக்கியமான நேரம் பாருங்க. ஆண்டவர் நம்மோட உரையாடக்கூடிய நேரம், ஆண்டவர் நம்மோட பேசக்கூடிய நேரம். அந்த நேரத்தை எத்தனை பேர் இழந்து விட்டார்கள், எத்தனை பேர் இழந்து விடுகிறார்கள், எத்தனை பேர் அந்த நேரத்தை உதாசீனப்படுத்தி விடுகிறார்கள், எத்தனை பேர் அந்த நேரத்தை உறங்கியே கழித்து விடுகிறார்கள். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நீ அதிகாலை எழும்ப வேண்டியது மிக அவசியமாய் காணப்படுகிறது, மிக அவசியமாய் காணப்படுகிறது. நீங்கள் அதிகாலை எழும்புவீங்களான்னா உங்களோட வாழ்க்கையில் மேன்மைகள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள், சிறப்புகள் நிச்சயமாகவே காணப்படும். அதிகாலை எழும்பி ஆண்டோட சம்மதி ஜெபித்து, அதிகாலை எழும்பி கிருபைகளை பெற்று, அதிகாலை எழும்பி ஆண்டோட வார்த்தைகளை கேட்டு, அதிகாலை எழும்பி கல்விமான் நாவை பெற்று, அதிகாலையில் ஆண்டோட சத்தத்தை கேட்டு, எவ்வளோ நன்மைகள், எவ்வளோ ஆசீர்வாதங்கள் அதிகாலையில் மன்னா கிடைக்கிறது. அதிகாலையிலே ஆண்டோடைய அதிசயங்களை பார்க்கிறோம். அதிகாலையிலே ஆண்டுடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கிறோம். அதிகாலை தேடுகிறனை கண்டடைவார்கள். அதிகாலை எழும்பி ஜெபிக்கக்கூடிய கிருபையை நாம் ஆண்டோடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். தாவீதுடைய அனுபவத்தை நாங்கள் இந்த நாளில் தியானித்தோப்பா. தாவீதுடைய அனுபவம் மாத்திரமல்ல, அநேகருடைய அதிகாலை அனுபவத்தை நாங்கள் ஆண்டவரை வேகமாக ஒரே லைனில் தியானிக்க கிருபை செய்திருப்பா. ஆண்டவராக இயேசுவே, நீர் கூட அதிகாலை எழும்பி அதிக இருட்டோடு எழும்பி ஜெபம் பண்ணி நீர் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோப்பா. கிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை பின்பற்றுகிற அடியார்களாகிய நாங்களும் அதிகாலை எழும்பி ஜெபிக்கிறவர்களாக, உடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக, எங்களுடைய சத்தத்தை உடல் கேட்க பண்ணுகிறவர்களாக, உடைய கிருபையை பெற்றுக்கொள்ள, உடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள, காலைதோறும் எங்கள் ஆகாரத்தை பெற்றுக்கொள்ள, கத்தாவே காலையில் உள்ள எல்லா நன்மைகளும் நாங்கள் பெற்று அனுபவிக்க எங்களை இறக்கம் செய்வோம் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. அதிகாலை தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு சொல்லப்படுகிறப்பா. அதிகாலை உண்மை தேடி கண்டடையக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தையை கேட்ட ஜெபிக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை ஆண்டவர் தந்து விடுங்க. பெரிய கரடப்பேங்க இயேசுவின் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பாராக.